இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் மூலமாக இந்து சகோதரர்களும் கிறிஸ்தவ சகோதரர்களும் மற்றும் இறைவனை வணங்காத அனைத்து நண்பர்களுக்கும் அருமையான கருத்துக்களை இந்த இடத்திலே வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு முதல் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். 14வது நபராக பேசிய பெரியாரின் பகுத்தறிவினுடைய தொண்டர் என் அன்பு சகோதரர் அண்ணன் நாகா ரகுபதி அவர்கள் அற்புதமான கேள்வி கேட்டார்கள். அதற்கும் உடனடியாக பதிலை அளித்து எங்களை மனம் குளிர் வைத்தீர். அவர் சார்ந்த ஒரு கேள்விதான் நான் கேட்க இருந்தேன். இறைவன் மனிதனை படைத்தானா, மனிதன் இறைவனை படைத்தானா? இறைவன் மனிதனை படைத்தான் என்று சொல்லிவிட்டீர். அப்படி உண்மையா இருக்குமானால் ஏன் மனிதர்கள் தீமைகளை செய்கிறார்கள்? அதற்கு தாங்கள் விளக்க அளிக்குமாறு இந்த பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது இறைவன் மனிதனை படைத்தானா, மனிதன் இறைவனை படைத்தானா என்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த இறைவனை மனிதர்கள் படைக்கிறது இல்லை. மனிதன் இறைவனை படைத்தான் எதுக்கு பெரியார் சொன்னார்னு கேட்டா, அவனா செதுக்கி வைத்துக் கொண்டு நம்ம கண்ணால பாக்குறோம், அவனா செஞ்சு வச்சுக்கிட்டு அதை சொல்றான் இல்லையா, அதனால அவர் சொன்னாரு. முஸ்லீம்கள் இறைவன் சொல்லக்கூடிய ஆளை நாங்க போய் செய்யறதோ செதுக்கிறதோ கிடையாது, இருக்கிறது நம்புறமே தவிர நாங்கள் இறைவனை படைத்து என்ன செய்யறது இல்ல, வணங்குறது கிடையாதுங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்து அவர் கேள்வி என்னன்னு கேட்டா, இறைவன் நம்மளை மனிதனை படைத்திருந்தால் அவன் படைச்சால் எப்படி இருக்கணும், அது வெளிப்படணும். பெரிய அறிவாளி இதை படைச்சிருந்தா அந்த அறிவு இதுல தெரியணும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யணுமா இல்லையா? அந்த மாதிரி இறைவன் தான் நம்மளை படைச்சான் என்று இருந்தால் நம்ம ஏன் தப்பு செய்யறோம்? இறைவன் நல்லவன், அவன் படைக்கிறது நல்லதை தான் செய்யணும். நம்மள உள்ளவங்க என்ன செய்யறோம்? இறைவனால் படைக்கப்பட்டவங்க திருடுறோம், ஏமாத்துறோம், மோசடி பண்றோம், கோல் சொல்றோம், புறம் பேசுறோம், அடுத்த கொஞ்சத்தை அபகரிக்கிறோம், இன்னும் நிறைய தீமைகள்லாம் செய்யறோம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது இறைவன் படைச்ச மாதிரியா தெரியுது? ஏதோ ஒரு கேடு கட்டவன் படைச்ச மாதிரி தான் தெரியுது, இறைவன் படைச்ச மாதிரி தெரியல. அப்படிங்கிறதுனால அவர் கேட்கிறாரு, இறைவன் படைத்தான் என்றால் நம்ம ஏன் தீமைகளை செய்கிறோம் அப்படிங்கிறாரு. இதுக்கு இஸ்லாத்துல எங்களுக்கு இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இதுக்கு ஒரு ஆன்சர் இருக்கிறது. இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கடவுள் அவருடைய படைப்புகள்ல சிறந்த படைப்பாக மனிதனை படைக்கிறார். இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் நம்ம தான் சிறந்த படைப்பு. நம்மள அப்படித்தான் நம்புறோம், மனிதர்களாக நம்ம அனைவரும் அப்படித்தான் நம்புகிறோம். இஸ்லாம் அப்படித்தான் சொல்லுகிறது. எதனால் இந்த சிறந்த படைப்பு ஆகுறோம்? அவனுக்கு இருக்கிற அந்த சிந்திக்கிற திறனாலதான். நம்மளை விட வலிமையில கூடி இருக்கிற யானை, சிங்கம் எல்லாம் சிறந்த படைப்பு ஆக முடியல. நம்மால் சிறந்த படைப்பு ஆக முடியறதுக்கு என்ன காரணம்? நமக்கு மட்டும்தான் மூளை இருக்கிறது. மூளை சிந்திக்கிற மூளை, எல்லாத்துக்கும் மூளை இருக்கிறது. நமக்கு தான் சிந்திக்கக்கூடிய மூளை மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அப்ப இந்த சிந்திக்கும் திறனாலதான் நம்ம சிறந்த படைப்பு ஆகிறோம். சிந்திக்கிற திறன் என்பது எப்ப அது சிந்திக்கிற திறனா இருக்கும் தெரியுமா? அதுக்கு ஃப்ரீடம் கொடுத்தா தான் அந்த படைப்புக்கு சிந்திக்கிற வேலையே நடக்கும். ஃப்ரீடம் கொடுக்கலன்னு வைங்க, அது ஒரு கம்ப்யூட்டர் மிஷின் மாதிரி தான். ரோபோ இருக்குதுன்னா நடண்டா நடக்கும், நில்லுண்டா நிக்கும், லெப்ட்னா லெப்ட் திரும்பும், ரைட்னா ரைட் திரும்பும். அப்படியாக கடவுள் நம்மளை படைத்து இருந்தால் அப்ப நம்ம சிறந்த படைப்பா இருந்திருக்க மாட்டோம். அதாவது நம்ம நினைச்சா உட்காரணும். இப்ப நினைச்சா ஒரு ஆள் அடிக்க நினைச்சு அடிச்சு போடணும், அடிக்க கூட நினைச்சு அடிக்காம இருக்கணும். அப்படி இருந்தா தான் நமக்கு சுதந்திரம் இருக்குது, நமக்கு சிந்திக்கிற திறன் இருக்குன்ற நிரூபணமாகும். அப்ப சிந்திக்கும் திறன் எங்க வெளிப்படும் என்றால், அந்த சிந்திக்கிற திறன் எப்ப வெளிப்படும் என்றால் சுதந்திரம் இருந்தா தான். நம்மளை விட அபாரமா கம்ப்யூட்டருக்கு நினைவாற்றல் இருக்கா இல்லையா? 16 டிஜிட்டை போட்டு இன்ட்டு 16 போட்டா உடனே ரிசல்ட் சொல்லுதா இல்லையா? உங்களுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? 16 டிஜிட்டை போட்டு அதை 16 பெருக்கிறதா இருந்தா உங்களுக்கு ஒரு 10 நாள் எடுக்கும். எனக்குள்ள ஒரு 3 நாளாச்சு எடுக்கும். அந்த மாதிரி எடுக்க டைம் எடுக்கும். அவ்வளவு பெரிய நம்பரை பெருக்கிறதுக்கு கம்ப்யூட்டரோ கால்குலேட்டரோ டைம் எடுத்துக்கிறதா? அவ்வளவு மெமரி பவர் கூட தான், சிந்திக்கிற பவர் இல்ல. சொன்னதை செய்யுது. இன்ட தட்டினா இன்ட தட்டு, ராங்கா பிளஸ் தட்டி விட்டா பிளஸ் தான் காட்டும். விளங்குதா? நம்ம தட்டுன மாதிரி வேலை செஞ்சால் அதுல திறமை வெளிப்படுமா? வெளிப்படாது. இப்ப கடவுள் நம்மளை படைக்கிறான்னு வைங்க, படைச்சிட்டு எல்லாம் அப்பாவியா, எல்லாம் நல்லவனா, எல்லாம் உண்மை பேசுறவனா, நினைச்சாலும் பொய் பேச இயலாது. அப்படி இருந்தா இது மிஷினா இருக்குமா மனுஷனா இருக்குமா? அப்படி நம்ம இருந்தா நம்ம பொய் பேச நினைச்சாலும் பேச முடியாது, உண்மைதான் பேசணும். அப்படின்னு இருந்தா நல்லதுதான் செய்யணும், கெட்டது செய்ய முடியாது இருந்தால் அது ஒரு ரோபோ. கடவுள் ரோபோ படைக்கல. கடவுள் எதை படைக்க விரும்புறாரு? தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்காக இந்த சிந்தனையை கொடுத்து, இந்த இதெல்லாம் நீங்க எதை கண்டுபிடிச்சீங்க? அந்த கண்ட்ரோல் இல்லாத சிந்தனையினாலதான். அந்த கண்ட்ரோல் இல்லாத சிந்தனையினால
சில சைத்தான்கள் கெட்ட வேலையை செஞ்சாலும் அந்த சிந்தனையினாலதான் நல்ல வேலைகளும் உலகத்தில் நடக்கிறது. நிறைய கண்டுபிடிப்புகளும் உலகத்துக்கு கிடைக்கிறது. நிறைய முன்னேற்றங்களும் உலகத்துக்கு லிமிட் கடிவாளம் போட்டுன்னு வைங்க, ஒண்ணுமே கண்டுபிடிச்சிருக்காது. நம்ம அப்ப வாழ்ந்திருப்பான், குட்டி போட்டு செத்து போயிருப்பான். என்ன குட்டி போடுற கம்ப்யூட்டரா இருந்திருப்போம். நம்மளுக்கு சிந்திக்கிற திறன் இல்லாம கடவுள் படைச்சிருந்தா நம்ம ஒரு எந்திர மனிதனா இருந்திருப்போம். வித்தியாசம் என்ன? எந்திரம் குட்டி போடாது, நம்ம குட்டி போடுவோம். குட்டி போடுற மிஷினா வாழ்ந்துட்டு போயிருப்போமே தவிர என்னத்தையாவது கண்டுபிடிச்சிருப்போமா? மூளை இருக்குமா? அப்ப கடவுள் என்ன பாக்குறாருன்னு கேட்டா, சிறந்த படைப்பை படைக்கிறதா இருந்தால் அவனை எல்லாம் செய்ய விட்டுறணும். சரி, அப்ப எல்லாம் செய்ய விட்ட தீமை செஞ்சதுக்கு என்ன? உன்னை உதப்பேன், நாளைக்கு உதப்பேன். உனக்கு சுதந்திரம் கொடுத்தாச்சு, நீ ஒழுங்கா நடக்கலன்னு சொன்னா உன்னை நான் தண்டிப்பேன். அதற்கு பிறகு எத்தனை பேர் நல்லா இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. கடவுளுடைய ஆற்றல் இந்த சுதந்திரம் கொடுத்திருப்பதில் தான் அவர் ஆற்றலும் வெளிப்படுகிறது, நம்ம ஆற்றல் வெளிப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது இன்னும் தெளிவா சுருக்கமா எளிமையா விளங்குறதா இருந்தா, ஒரு கல்விக்கூடம் இருக்கிறது. அந்த கல்விக்கூடத்தில் என்ன செய்யறாங்க? பரீட்சை வைக்கிறாங்க. படிக்கும் போது மாணவர்கள் தருதலையா பாதி பேர் சுத்துறான், பாதி பேர் ஒழுங்கா படிக்கிறான். ஒழுங்கா படிக்கிறவன் நல்ல பாச என்ன செஞ்சிடறான், மார்க் வாங்கிடுறான். தருதலையா இருக்கிறவன் இஷ்டத்துக்கு சினிமாவில் நிக்கிறான், அங்க நிக்கிறான், பீச்சில் நிக்கிறான். பார்த்தா நம்ம என்ன நினைப்போம்? இவன் தான் நல்லா ஜாலியா இருக்கான்னு நினைப்போம். ரிசல்ட் வரும்போது அவுட். இவன் ஐஏஎஸ் போயிருவான், அவன் ஆடு மேய்க்க போயிருவான். யாரு ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போய் ஜெயிலில் இருக்கிற மாதிரி வாழ்ந்தானோ அவனுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி இஸ்லாம் சொல்லுது, நீ உனக்கு அறிவை தந்துட்டப்பா, அறிவு தந்தவங்களுக்காக வேண்டி இந்த சினிமா கோட்டையில் சுத்தினானே அவனை மாதிரி சுத்தினா அங்க தண்டிக்கப்படுவ. ஒழுங்கா படிச்சு மார்க் வாங்கினானே அவனை மாதிரி நடந்தேன்னு சொன்னா உனக்கு பரிசு தருவேன், உனக்கு எது வேணும் அப்படின்னு ஒரு சாய்ஸை கொடுத்திருக்கிறாரு. அதனால இதுதான் கடவுளுடைய வல்லமை வெளிப்படுகிறது. அப்படி இல்லைன்னா ஒரு எந்திரத்தை படைச்சு கடவுளுடைய ஆற்றலை வெளிப்படாம போயிடும்.